நான் என்னைக்குமே ஒரு மாணவனாக இருக்கிறது தான் என்னுடைய உண்மையான அடையாளம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த படம் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு அனுபவத்தை தருகிறது. அந்த அனுபவத்தின் மூலமாக சிலரை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். இந்த படத்தில் முதல்ல இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த படம் இவ்வளோ தூரம் வந்து நாளைக்கு திரை காணவிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் திரு அம்மா சிவா அவர்கள். ஒரு சிறிய படத்தை அடையாளம் கண்டு அதை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்காருன்னா, இந்த ஒட்டுமொத்த அப்படி தானே சார் வெள்ள சார் படக்குழுவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் நடித்த என்னுடைய சக நடிகைகள் எல்லோருக்குமே என்னுடைய அன்பு. நிறைய திறன்கள் வருது. இந்த டிஜிட்டல் இந்த டெக்னாலஜி வந்த பிறகு நிறைய இளைஞர்கள் வராங்க. முன்னெல்லாம் கையெழுத்து நல்லா இருக்கு சார், என்ன அசிஸ்டண்டாக சேர்த்துக்குங்க அப்படின்ற ஒரு காலம் கடந்து இன்னைக்கு அவங்களாவே ஒரு செல்ஃபோன்லேயே ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுத்து அதன் மூலமாக ஒரு ப்ரொடியூசர் இம்ப்ரெஸ் பண்ணி வரதுக்கான ஒரு காலகட்டம். அதனால நிறைய திறமையான இளைஞர்கள் வராங்க. அந்த திறமையான இளைஞர்களில் எத்தனை பேர் ஒரு படம் எடுத்து முடித்து அதை திரைக்கு கொண்டு வந்து ஒரு அடையாளத்தை பெறறாங்கன்றதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அந்த மாதிரி வர்ற திறன்கள் அனைத்துக்களுக்கும் என்னுடைய மனதார்ந்த வரவேற்பு. பட் இருந்தாலும் இன்னும் நான் இப்போ எல்லாரும் வரதுனால திறந்த வாசல் வச்சுட்டு எல்லாருக்கும் நம்ம வர விட முடியலன்றது தான் உண்மையான காரணம். இன்றைக்கு பல படங்கள் தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து பல இடங்கள்லேருந்து ஒரு பெரிய குறை, பல படங்கள் முடிந்து இன்னும் வெளிவராமல் இருப்பதுதான் ஒரு பெரிய குறையாக இருக்கிறது. மேபி வருங்காலத்தில் அது கொஞ்சம் கட்டமைக்கப்பட்டு சீர்படுத்தப்படும் என்று நான் நினைக்கின்றேன். பாஸ்கர் ஒரு வேஷம் 2 வேஷம் பண்ணியிருக்காரு. இதில் மிக அற்புதமான ஒரு கலைஞர். அவர் காமெடியனாக பார்க்குறாங்க. நிச்சயமாக இந்த படத்தில் ஒரு ஷாட் அவர் என்னை டப்பிங்கில் பார்க்க சொன்னார். அந்த ஒரு ஷாட்டுக்காக நிச்சயமாக தேசிய விருது பெறுவார் என்பது என்னுடைய நம்பிக்கை. நடிப்பிற்கான அளவுகோல், நடிப்பிற்கான திறன் இதெல்லாம் எதுவுமே இல்லை. யார் வேண்டுமானாலும் நடிக்கலாம். அது நானே அப்படிதான் வந்தேன். ஆனால் அது எல்லாத்தையும் மீறி தன்னுடைய அனுபவத்தின் மொத்த சாட்டையும் அந்த ஒரு ஷாட்டுக்காக கொடுத்துருக்கார். எம்எஸ் ஒரு நல்ல நடிகனா பொறாமப்படலாம். ஆனால் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நானும் பாஸ்கரும் நம்மளுக்கெல்லாம் எங்கே நடிக்க சான்ஸ் கிடைக்க போகுது, டப்பிங் ஆர்டிஸ்டாகவே இருந்துடலான்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் டப்பிங் ஆர்டிஸ்டை தான் இந்த சினிமா துறையை நம்ம முதல்ல கால் எடுத்து வச்சோம். பட் இன்னைக்கும் நீ ஒரு நல்ல நடிகனா அடையாளம் காணப்படுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஸோ இந்த 8 தோட்டாக்கள் என்கின்ற இந்த படம் மதிப்பிற்குரிய பெருமைக்குரிய மாண்புமிகு தம்பி கணேஷ் பை, நீ என்னதான் சின்ன வயசோ இல்லது நர விழுந்த ஆளோ, டைரக்டர் தான் அல்டிமேட். என்னுடைய பையனை விட சின்னதாக இருக்கானே, அவன் உட்காரும் போது இது ஏன் இந்த ரிஸ்க் எடுக்கிறாரு சிவா அப்படிதான் நினைச்சேன். ஆமாம், கதை சொல்லும்போது கூட எனக்கு கொஞ்சம் முழு நம்பிக்கை வரல. ஏன்னா கதை சொல்லிடலாம். ஒரு காலகட்டத்தில் சினிமாவின் வளர்ச்சியும் வீழ்ச்சியுமாக இருந்தது ஒரு காரணம். நல்லா கதை சொல்றவங்களாம் நல்லா டைரக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் சினிமாவுக்கு போச்சு. ஸோ இவ்வளோ அழகாக கதை சொல்றானே, பட் அது அவனுடைய அனுபவத்துக்கு மீறின ஒரு கதையா இருக்கு. எடுப்பானந்த தான் சந்தேகமா இருந்துச்சு. ஆனால் முதல் நாளிலேயே அந்த அவநம்பிக்கையை அவன் தகர்த்திருந்தான். ஸோ பாராட்டுதலுக்கு எல்லாமே. ஏன்னா இதுல ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா,
எல்லாமே இள வயசுக்காரர், எல்லாம் ஒத்த வயசுக்காரர்கள். இவர் கேமராமேனு. நான் இந்த படத்தில் நடித்தேன் அப்படின்றத விட அவங்க 2 பேரையும் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன்றது தான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரி இளைஞர்களை வச்சு தான் வருங்கால சினிமா எப்படி இருக்க போகிறதுன்றது என்னால் கணிக்க முடியும். மிக பிரமாதமான அனுபவத்தை கொடுத்தாங்க. சில இடத்துல வீம்பா நின்னாங்க. நின்னாங்களா இல்லையா பஸ்ஸு? சரி, அப்புறம் நானும் பாஸ்கரும் வெளில உட்காந்து பேசுவோம். என்ன மாமா எங்க நம்ம அனுபவத்தில் வந்து ஒன்று சொல்ல எடுத்துக்கவே மாட்டாங்க. என்ன பண்ணுறது, பண்ணிடுவோமா? நான் சொன்னேன், இல்லைடா பசங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க, பண்ணிடுவோம் அப்படின்ற. சரி, அப்படிதான் அந்த படத்தை. ஆனால் வந்து நான் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், அவர் வந்து கடுகடுன்னு இருப்பேன், எம்எஸ் பாஸ்கர் ஸ்பாட்டில். ஆனால் என்னை விட அதிக அக்கறை பாஸ்கருக்கு தான் இந்த படத்தில் இருந்தது. நான் ஒரு பேசும்போது கேமராமேனுக்கு அவருக்கும் வந்து ஒரு பார்வையாலேயே பாஸ்கர் இருக்கான் பாருங்க, அவன் வாயே திறக்க வேணாம், பார்வையிலேயே கொண்டு போவாங்க. அப்படி அவருக்கும் ஒரு பார்வையிலே சண்டை போட்டுக்கிறாங்க. போட்டிங்களா இல்லையா? அப்புறம் நான் சொன்னேன், டே நான் பாஸ்கர், ஏன்டா அந்த பசங்க மிரட்டிட்டு இருக்க? பாஸ்கர் சொன்னான். சரி, பாஸ்கர் சொன்னார், பெரியவர் சொன்னார். சரி, ஓகே. அந்த பாஸ்கர்ன்ற பெரியவர் சொன்னார், இல்லை மச்சான், இன்னும் ரொம்ப டேலண்டடாக இருக்காங்கடா, ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, இப்படி அவுத்து விட்ட மாதிரி போயிடக்கூடாது, அதனால தான் நான் வந்து அடிக்கடி பிரேக் போடுறேன் பசங்க. அதனால் உங்களை திட்டினதெல்லாம் வந்து அவர் வந்து திட்டினதாக எடுத்துக்காதீங்க, உங்கள் மேலே இருக்கிற அக்கறை. ஆக இந்த படம் கலக்கலை இப்படி ஆரம்பித்தாங்க, எப்படி முடித்தாங்கன்னே தெரியாது எனக்கு. இந்த படத்தில் ஒரே ஒரு பெரிய ஒரு குறை, ஒரு சீனாவது அவர் என் கூட நடிப்பார்னு ஏங்கி கிடைச்சது நடிக்க முடியாமல் போச்சு. அம்மா சிவா கூட அவர் கூட சீன் இருக்குன்னாரு, கிடைச்சிருக்க அந்த சீன் வரல. பட் எனக்கு மிக அருமையான ஒரு பாடமாகவும் பெரிய அனுபவமாகுமா இந்த படம் அமைஞ்சது. ஒரு துளியும் எனக்கு அந்த படம் நடக்கும்போது குறை இல்லை, சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப உண்மையா அவங்களை வந்து வசதிகள் குறைவு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், இது பட்ஜெட். ஒரு ப்ராடக்ட், ஒரு படத்தினுடைய அல்லது எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் முதல் லாபம் தேவையற்ற செலவினங்களை குறைப்பது தான். சிவா உட்காந்துருக்காரு, வெள்ளை உட்காந்துருக்காரு, இந்த ப்ரொடியூசர், நிறைய பேர் வந்து எனக்கு கூட சொல்லிக்கிட்டே இருக்காங்க, முதல் லாபம் நாம் தேவையற்ற செலவினங்களை குறைப்பது. அதை இந்த படக்குழு மிக அழகாக செஞ்சது. எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் அதுதான் வந்து நியாயமும் கூட. இதையே ஏதாவது சொல்லி அந்த படம் ப்ரொடியூசர் வந்து இன்னும் செலவு பண்ண வச்சிருக்கலாம், என்ன பண்ணி, ஆனா எதுவுமே இல்லை. ஒரு கேரவன் வந்து கூட நானும் பாஸ்கரும் கேரவன்ல உட்கார்ந்ததே கிடையாது. ஏன்னா அந்த பசங்களை பார்க்கறதே பெரிய வேடிக்கையா இருக்கு. ஒரு நிறைவான மனதோட ஒர்க் பண்ண இந்த படம் அதே நிறைவோட திரைக்கு வரும், மக்கள் மனதையும் நிறைவோட செய்யும் என்பதுதான் என்னுடைய விளைவு. உண்மையில் திரும்பியும் இந்த ஒரு சீரான இந்த படத்தை எடுக்கிறதுக்காக முடிவெடுத்த அண்ணன் வெள்ளை அவர்களுக்கும் அதற்கு பக்கபலமாக இருந்த சிவா அவர்களுக்கும், இதை குறித்த நேரத்துக்கு முன்பாகவே முடித்துக் கொடுத்த இந்த இயக்குனர் தலைமையில் செயல்பட்ட செயற்குழுக்கும் என்னுடைய சக நடிகர்களுக்கும் நன்றி கூறி, முக்கியமாக இந்த படத்தை வெளியிடும் வரை சிவா இருந்தாலும் உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்கள் ஒரு தைரியமாக இந்த படத்தை வாங்கியிருக்கீங்க. நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறணும். ஏன்னா அங்கிருந்தா எல்லாமே ஆரம்பிக்குது. என்ன சிவா சார், ஃபஸ்ட்டு அவங்க ஹாப்பியாக இருக்கணும், அந்த ஹாப்பினஸ் நிறைந்து வழிந்து அது தயாரிப்பாளர்களுக்கு வரணும், அங்கே அதே மகிழ்வு வங்கி பொழுது எங்களை நடிகளுக்கு வரணும். இதுதான் உண்மையும் கூட. வாழ்த்துக்கள். படம் ஓடணும், வெள்ளை அவர்கள் அடுத்த படம் எடுக்கணும், இதே டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த அடுத்த படத்தையும் வாங்கணும். அந்த படத்தில் எனக்கும் பாஸ்கருக்கும் வேஷம் இருக்குமான்னு தெரியல, பட் இருந்தாலும் வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு எனக்கு கதையை கேட்டு என்னை நம்பி வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் திரு வெள்ளப்பாண்டியன் சார் அவர்களுக்கும்,
பிக் பிரின் கார்த்திக் சாருக்கும் என்னை கூட்டிகிட்டு நிறைய பேர்கிட்ட கதை சொல்லியிருந்தேன், கூட்டிகிட்டு கம்பெனியாக ஏறி இறங்கியிருக்காரு. அவருக்கும் இந்த படத்துக்கு ஆரம்பத்துலேருந்து எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டாக இருக்க இப்போ வரைக்கும் எங்கள் கூட இருக்கிற தயாரிப்பாளர் சிவா சார் அவர்களுக்கும், இந்த படத்தை வெளியிடுற இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ஏப்ரல் 7ஆம் தேதி வெளியிடுற திரு சக்திவேலன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த குரூ நம்பி நடித்த வெற்றி படம் ஃபுல்லாக 50 நாள் ஷூட்டிங்கில் அவர் ஆல்மோஸ்ட் எல்லா சீன் எல்லா நாளும் கூடயே இருந்தார். அங்கே என்ன சொன்னாலும் அதை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு கூடவே ஒரு நாங்கள் ப்ரொடியூசர் சைட்லேருந்து கொடுக்குற எந்த பிரச்சனைகளுமே எங்களுக்கு இல்லை இந்த படத்தில் வரப்போ நடிக்கும்போது. முக்கியமாக இந்த படத்தில் தமிழ் இரண்டு தலை சிறந்த நடிகர்கள் நாசர் சார் கூடயும் எம்எஸ் பாஸ்கர் சார் கூடயும் ஒர்க் பண்ணதை பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். நான் அவங்கக்கிட்டேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த படம் பண்ணும்போது. அதே மாதிரி எனக்கு ஷூட்டிங்க்கு முன்னாடிலாம் பயம் இருந்துச்சு. நாசர் சார்கிட்டலாம் அவரோட ஷூட்டிங்லாம் சீன்ஸ் எல்லாம் வரும்போது எப்படி எடுக்க போகிறோம், அவர்கிட்ட எப்படி பேச போகிறோம்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டம் எதுவுமே இல்லை. அவர் எங்களுக்கு எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையாக எங்களை ஹேண்டில் பண்ண நாசர் சார், எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு பெரிய நன்றி. என்னுடைய கேமராமேன், இசையமைப்பாளர், படத்தொகுப்பாளர், எங்கள் உதவி இயக்குநர்கள் எல்லாருக்குமே நன்றி. என்னுடைய இயக்குனர் மிஷ்கின் சாருக்கு இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதை தவிர நான் நன்றி சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கான நேரம் இங்கே இல்லைன்றதால எல்லாருக்கும் மொத்தமாக ஒரு நன்றி சொல்லிட்டு நன்றி. அப்புறம் படத்தை பற்றினா படத்தை பற்றி சின்னதாக சொல்லிடுறேன். 8 தோட்டாக்கள் ஒரு க்ரைம் த்ரில்லர் படம். ஒரு போலீஸ் பின்னணியில் நடக்கிற ஒரு க்ரைம் த்ரில்லர். ஒவ்வொரு சீனுமே அடுத்து என்னன்னு இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரியும் அதே சமயம் ஒரு ஆழமான கதையோடையும் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். அது ஏப்ரல் 7ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எனக்கு பெரிய விஷயமே அன்னைக்கு அதே தேதியில் மணிரத்னம் சாரோட படமும் ரிலீஸ் ஆகுது. நாங்கள் நான் மிஷ்கின் சார்கிட்டேருந்து வெளியே வந்தப்பறம் இந்த மணிரத்னம் சாரோட ஒரு புக்கு ஒன்று வந்துச்சு, கான்வர்சேஷன்ஸ் வித் மணிரத்னம்னு. எனக்கு அப்போ சினிமாவை பற்றி எவ்வளோ விஷயங்களை புதுசாக சொல்லித்தர ஒரு புத்தகமாக இருந்துச்சு. நான் இந்த படம் ஷூட்டிங் அப்போல்லாம் அந்த புக்கை வச்சுட்டு அண்டர்லைன்லாம் பண்ணி வச்சுட்டு நிறைய விஷயங்களை பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதே தேதியில் எங்கள் படம் ரிலீஸ் ஆகுதுன்றதே எங்களுக்கு நிறைய பொறுப்பை கொடுத்துருக்கு, பயத்தை கொடுத்துருக்கு. அந்த அந்த நல்ல படமாக இருக்குன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் முக்கியமாக பத்திரிகையாளர்கள், நாங்கள் இந்த படத்தை ரொம்ப முக்கியமாக உங்களுடைய நீங்கள் இந்த படத்தை பற்றி என்ன எழுத போகிறீங்கன்றத ரொம்ப நம்பியிருக்கோம். ஏன்னா நீங்கள் எப்போவுமே நல்ல படங்களை பற்றி துருவங்கள் 16 ஆகட்டும், மாநகரமாகட்டும், எல்லா நல்ல படங்களுக்கும் நீங்கள் எழுதி தான் அந்த படம் மக்களை போய் சேர்ந்துருக்கு. இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த ட்ரெய்லரில் டீசர் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க, அதுக்கு பெரிய நன்றி. இந்த படத்தையும் நாங்கள் ரிலீஸ்க்கு முன்னாடியே ப்ரெஷ் ஷோ போடலான் இருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. நான் இதுக்கு முன்னாடி நாளை இயக்குனரில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், அதோட ஃபைனலிஸ்ட்டு. அதுக்கப்புறம் திரு மிஷ்கின் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். 8 தோட்டாக்கள் படத்தோட கதையை நான் இந்த படத்தை எனக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் வெள்ளப்பாண்டியன் சாருக்கும், லைன் ப்ரொடியூசர் கார்த்திக் சாருக்கும், இந்த படத்தை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா விதத்துலையும் உதவி பண்ணிகிட்டு இருக்கிற அம்மா கிரியேஷன் சிவா சாருக்கும், சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்திவேலன் சாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வெற்றி அவர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அபர்ணா பாலமுரளி மலையாளத்தில் மகேஷ் என்ற பிரதிகாரம் படத்தில் பண்ணியிருந்தாங்க, அவங்க ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அதை தவிர நாசர் சார், எம்எஸ் பாஸ்கர் சார், அம்மா கிரியேஷன் சிவா சார், மைம் கோபி எல்லாருமே பண்ணியிருக்காங்க. 8 தோட்டாக்கள் ஒரு க்ரைம் த்ரில்லர். எங்களால் முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணியிருக்கோம். இந்த படத்தோட ஒளிப்பதிவை தினேஷ் கே பாபு பண்ணியிருக்காரு, அவருக்கும் ஃபஸ்ட்டு படம். எடிட்டர் நாகூரன், கிஷோர் சாரோட அசிஸ்டண்ட், அவருக்கும் ஃபஸ்ட்டு படம். அப்புறம் மியூசிக் டைரக்டர் சுந்தரமூர்த்தி, எல்லாருமே நண்பர்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஆடியன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு படத்தை சப்போர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னையும் எங்கள் டீமையும் நம்பி எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் அப்பாவுக்கு முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது. நான் சினிமா அப்படின்னு சொன்னோன்னே, சினிமா எதுக்குடா, சினிமாவில் நிறையா லாஸில் தான் போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, சினிமாவில் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சப்போர்ட்டாக எங்கள் ஃபேமிலியில் அம்மா, அக்கா, தம்பி எல்லோரும் சப்போர்ட் பண்ணதால தான் இந்த படம் ஆரம்பிச்சது. சரி, அப்பா படம் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க, என்ன படம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் கார்த்திக் சாரை மீட் பண்ணேன். அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணிட்டு இருந்தேன். கார்த்திக் சாரை மீட் பண்ணோடனே கார்த்திக் சார் சொன்னார், நல்ல படமாகவே பண்ணலாம்ப்பா, நான் ஸ்கிரிப்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஒரு 3-4 பேர் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் சொன்னாங்க. எனக்கு அந்த ஸ்கிரிப்டில் எதுவும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஸ்ரீ கணேஷ் வந்தார்.
ஸ்ரீகணேஷ் வந்தோடனே அவரை பார்த்தோன்னே இவர் என்ன இவ்வளோ சின்ன பையனாக இருக்காரு, எப்படி படம் எடுப்பார் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். அவர் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னார். ஸ்கிரிப்ட் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக அவர் மிஷ்கின் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்ததுனால அந்த ஸ்கிரிப்டில் அந்த த்ரில்லர் விஷயங்கள்லாம் நிறைய இருந்தது. சரி, அப்போது நீங்கள் கதை நல்லா சொல்கிறீங்க, ஆனால் எப்படி ஒர்க் பண்ணுவீங்கன்னு தெரியாது ப்ரோ, நான் அவங்கள எப்படி ஜட்ஜ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து அவர் நான் ஒரு மேக்கிங் வீடியோ பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சார். அந்த மேக்கிங் வீடியோ பார்த்தோன்னே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இவர் தான் நமக்கு டைரக்ட் பண்ண போகிறாரு நம்ம படத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அப்பா கிட்ட போய் கதை சொன்னோம். அதனால் ஃபஸ்ட்டு கார்த்திக் சாருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் தான் எனக்கு ஸ்ரீகணேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு என்ன சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது அவர் தான். நெக்ஸ்ட்டு ஸ்ரீகணேஷ் வந்து ஸ்கிரிப்ட் சொன்னார். பட் ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருந்தது, ப்ரோ பெரிய பெரிய ஹீரோஸே போலீஸாக நடித்தா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, என்னை ஃபஸ்ட்டு படத்தில் நீங்கள் எப்படி போலீஸாக காட்டுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்புறம் அவர் சொன்னார், இல்லை ப்ரோ இது வந்து அந்த மாதிரி போலீஸ் கிடையாது, இந்த கேரக்டருக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் சூட் ஆவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். படமும் அதே மாதிரி நடிக்க வச்சிட்டாரு, என்னையும் அதே மாதிரி நடிக்க வச்சிட்டாரு. அதுக்கு அடுத்து அதனால் ஸ்ரீகணேஷுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது மியூசிக் டைரக்டர் சுந்தரமூர்த்தி. ஏன்னா எல்லா ஹீரோவுக்கும் ஃபஸ்ட்டு படத்துலேயே இந்த மாதிரி பாட்டு அமையாது. 4 பாட்டு பண்ணியிருக்காரு. 4 பாட்டுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அதான் சொன்ன மாதிரி யுவன் சங்கர் ராஜா சாரே வந்து வாங்கிட்டாருன்னா அப்போ பாட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், எல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் சுந்தரமூர்த்திக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம சிவா சார் அண்டு சக்தி சார், இவங்க 2 பேரும் படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன், இது ஒரு சின்ன படமாக நம்ம நிறுத்திடக்கூடாது, பெரிய லெவலில் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ தான் சிவா சார் உள்ளே வந்தார். அதனால் சிவா சார் வந்து படம் ஆரம்பிச்சதுலேருந்து ஃபஸ்ட்லேருந்தே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக, இப்படி பண்ணுங்கள், இது பண்ணாதீங்க, அங்கே ஷூட்டிங் வைங்க, இங்கே வைக்காதீங்க அப்படின்னு எங்களுக்கு நிறையா சொல்லி கொடுத்தாரு. அதனால் சிவா சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். சக்தி சார் உங்களுக்கும் தேங்க்ஸ். அப்புறம் முக்கியமாக சொல்லணுன்னா, ஒரு புது ஹீரோ நடிக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து கூட நடிக்க மாட்டாங்க. அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே பார்க்காம மெயினாக வந்து எங்கள் கூட நடித்தது வந்து நாசர் சாரும் நம்ம MS பாஸ்கர் சாரும் தான். அவங்க 2 பேரும் வந்து கிளைமேக்ஸில் ஒரு சீன் எடுத்தோம். 3 பேருமே ஒரே இடத்துல ஒரே ரூம்குள்ளே வச்சு ஷூட் பண்ண வேண்டியிருந்தது. அப்போ வந்து நான் நினச்சேன், அவங்க 2 பேரும் பெரிய ஜாம்பானுங்களாச்சே, நம்மளை எப்படி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தா அவங்க 2 பேரும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, தம்பி இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணால் நல்லா இருக்கும், இப்படி பண்ணால் நல்லா இருக்காது, நீங்கள் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணி என்னை நடிக்க வச்சாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், நாசர் சாருக்கும் MS பாஸ்கர் சாருக்கும். மற்றபடி என் கூட நடித்த அத்தனை பேருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் எங்கள் டைரக்ஷன் டீம், எங்கள் எடிட்டிங் டீம் எல்லாருக்குமே என்னென்ன நன்றி. சினிமாவுக்கு புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிறேன், என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி உங்கள் ப்ரெஸ்ஸில் நல்லா படத்தை பற்றி பெருசாக எழுதுங்க. படம் வந்து பேசிக்காக ஒரு காப் த்ரில்லர், ஒரு சாதாரண ஒரு எஸ்ஐயோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவம், அதை சுற்றி தான் கதையே. இந்த படத்தில் வந்து 4 பாடல்கள் இருக்குது. 4 பாட்டுமே வந்து சுந்தரமூர்த்தி கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த பாடல்கள்லாம் நல்லா வந்திருக்கிறதுனால யுவன் சங்கர் ராஜா அவரோட யுவன் மியூசிக்கில் வாங்கிக்கிட்டாங்க. யுவனில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்ட் 4 ரிலீஸ் ஆகிடுச்சு. படம் வந்து April 7 அன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது. எல்லாம் படத்தை தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு சொல்ல போனோன்னா நான் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கணும். பிக் பிரிண்ட் பிக்சர்ஸ் கார்த்திக், வெற்றிவேல் சினிமாஸ், அப்புறம் டைரக்டர் ஸ்ரீ கணேஷ். என்னை இந்த பேனருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது மிஸ்டர் பிருத்வி, இந்த படத்தோட EP. ரொம்ப பெரிய தேங்க்ஸ். பிகாஸ் இவங்களோட முதல் படம் ஆல்ரெடி கிரகணம்ல ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தேன். ஸோ அது மூலிமா திருப்பி கூப்பிட்டாங்க, நல்லா அதில் அந்த ரோலில் நல்லா பண்ணியிருந்தேன்னு சொல்லி. ஸோ நான் டேரக்டரை மீட் பண்ணி அவர் ஸ்டோரி சொல்லும்போது நான் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் ஹெசிடென்ட்டாக இருந்தேன், இந்த மாதிரி ரோலா. பட் அவர் சொன்னார், ஷார்ட்டாக சொல்லணும்னா இந்த ரோல் வந்து ஒரு நடிப்பு திறனை வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல கதாபாத்திரம்னு சொல்லுவேன். ஸோ நான் இண்டஸ்ட்ரிக்கு இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். நான் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்ட்ரஸாக ஆகணும்னு நினைக்கிறேன். அதாவது நல்ல நடிப்பு திறனை வெளிப்படுத்துகிற ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்ட்ரஸ். ஸோ அதுக்கு இந்த ரோல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் டு ஸ்ரீ கணேஷ். ரொம்ப குவிக்காக பண்ணுவார், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவார். மயன் கோபி சார் சொன்ன மாதிரி தான், ஓகே இன்னொரு டேக் போகலாம், நல்லா இருக்கு மீரா, பட் இன்னொன்று ஒரு வாட்டி போகலாமே அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஃபுல் கிரெடிட்ஸ் டு ஸ்ரீ கணேஷ் சார், பிக் பிரிண்ட் பிக்சர்ஸ் கார்த்திக் அண்ட் ஹோல் க்ரூ. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, நாசர் சாரோட நான் ஒரு சீன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஃபர்ஸ்ட் படத்துலேயே நாசர் சாரோட நான் நடிச்சது ரொம்ப ரொம்ப பெருமையாக கன்சிடர் பண்ணுறேன், ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும். ட்ரெய்லர், டீசர் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஹீரோட எனக்கு பெருசாக சீன்ஸ் இல்லை, பட் ஸ்டில் நான் ட்ரெய்லர், டீசர் பார்த்ததுல he has done a very good job. So I hope the movie is a very good success. And நான் உங்களோட தமிழ் சென்னை பொண்ணு, நீங்கள் எல்லாரும் எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி.
சிவனுடைய பார்வைப்பட்டால் சிறந்த வாழ்வை பெறலாம், சிவா அண்ணனின் ஆதரவை பெற்றால் சிறந்த படமாக இது வரலாம். முதல்ல இந்த படத்தில் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது அப்படின்னாக்க என்னுடைய அருமை தம்பி ப்ரொடக்ஷன் மேனேஜர் திரு நாகராஜ் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அடுத்ததாக எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், அண்ணா இந்த மாதிரி நான் ஒரு டைரக்டர் கதை சொல்லணுன்றது. சரி வர சொல்லுங்கள். ரைட், நான் வீட்டில் வெளியில் உட்காந்துட்டு பிளாக் டீ குடிச்சிட்டு இருக்கேன். கணேஷ் வந்தாப்புல, யாருப்பா ஆதியா வெளியில் போயிருக்கான்ப்பா அப்படின்னு சொன்னேன். என் பையனோட ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கிட்டு. இல்லைங்க என்னப்பா புரியலப்பா எனக்கு. இல்லைங்க நாகராஜ் அப்பா, ஏற்கனவே நான் பட்டாவி, இவ்வளவு மெதுவாக பேசுனா எனக்கு காதில் விழாது, கொஞ்சம் பிரைட்டாக பேசுக்கண்ணு அப்படின்னு. நான் என் பையனோட ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டுங்க. இல்லைங்கப்பா நாகராஜ் சொன்னார் இல்லைங்களா அந்த டைரக்டர் நான் தான். அப்படியாப்பா, சரி உள்ளே வாங்க. உள்ளே உட்கார சொன்னாக்க உட்காந்து முனையில் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு பேச மாட்டேங்கிறாப்புல. என்னப்பா கண்ணு நீங்கள் ஏதோ சொல்லணும்னு வந்துருக்கீங்க, சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் சின்ன பாப்பா பெரிய பாப்பா நடக்கும்போது நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தேன், நான் உங்களுடைய ஃபேனு. ரைட்டுப்பா, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கதை அப்படின்ட்டு கதையை சொன்னாப்புல. ரொம்ப நல்லா இருந்தது, பிடிச்சிருந்து. அதுக்கு அடுத்தது ப்ரொடியூசரை மீட் பண்ணணுன்னா தம்பி நாகராஜ் சொன்னார், அண்ணா நீங்கள் வாங்கினே உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரங்க தானே என்னப்பில். சரின்ட்டு ஐயா வீட்டுக்கு போனேன். போனோடனே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது கொண்டு வந்துடு அப்படின்னாங்க. சரி ரைட், அட்வான்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம். நல்ல சுட சுட பொன்னிறமாக வடை வந்தது வீட்டில் இருந்து. அதை எடுத்து சாப்பிட்டோம் சந்தோஷமாக. வடையை தொடர்ந்து அன்னைக்கே அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர். எந்த விதத்துலையும் ஷூட்டிங்க்கு ஒரே ஒரு நாள் வந்திருக்கிறாங்க. வந்துட்டு சும்மா பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்ட்டு. அப்படின்னா இவர் டிவி பார்த்துட்டு இருந்தாரு. ஒய்ஃப் என்னன்னு கேட்டாங்க. இல்லை இல்லை தும்பாரு பொம்மையை உடச்சி போட்டிருக்காம்பா, எதுக்குப்பா இதெல்லாம் அவனுக்கு வாங்கி கொடுக்க சொல்கிறாரு. அப்படி ஒரு கேவலமாக என்னை யாருமே பார்த்ததில்லை. என் பையன் பார்த்தான். பார்த்துட்டு அந்த பொம்மையை எடுத்து அப்படி இப்படி திருப்பி என்ன பண்ணிட்டு அப்படின்ட்டு பழைய மாதிரியே வச்சிட்டான். ஸோ இந்த காலத்து குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய திறமையை அளவிடக்கூடிய அளவிற்கு நமக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரி இந்த குழந்தைகள் நான் தம்பி கேமராமேன்ட்ட நான் கோச்சிக்கிட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பர்ஃபார்மன்ஸில் எனக்கு இருக்கக்கூடிய அக்கறை, அதே அக்கறை அவருடைய வேலையில் அவருக்கு இருந்திருக்கிறது. அதை நான் அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் மாமாட்ட சொன்னேன். எனக்கு நான் அந்த மூடில் நான் நிற்கும்போது இவர் பார்த்துட்டு இவருக்கு இந்த இதுக்கு நம்ம இந்த லென்ஸ் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குமே அப்படின்னு அவர் தீர்மானம் பண்ணி அதை அவங்க மாற்றும் பொழுது அவருடைய அக்கறை அதில் தெரிகிறது. ஆனால் நான் என்ன கேட்குறேன், தம்பி நான் அந்த மூடில் நிற்கும் போது நீங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா நான் என்னுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்காதா அப்படின்றது தான் நான் கேட்டேன். வேற ஒன்றும் அவங்கள்ட்ட ஏன் கோச்சுக்கணும், என் பிள்ளைங்க தானே எல்லாருமே. இன்றைக்கு வரைக்கும் அப்பான்ற வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசுனது கிடையாது கணேஷ். ஷூட்டிங்கில் அந்த மாதிரி என்கிட்ட சொன்னாப்பில்ல, அப்பா இங்கே நின்று சுடுங்கப்பா, இங்கே பார்த்து இந்த வசனத்தை பேசுங்கப்பா, ரொம்ப ஈஸியாக வேலை வாங்கினாப்புல. சில சமயத்தில் நம்ம பண்ணும் பொழுது அப்போ வேறு மாதிரியா நீங்கள் நான் எதிர்பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லைப்பா இது நல்லா தானே இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு சின்னதாக கடிந்துக்கிட்டு இருப்பேன் ஒழிய, அது என்னுடைய மகனை நான் இது நல்லா தானே இருக்குது, இது ஏன் மறுபடியும் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு கேட்குற மாதிரி தானே ஒழிய. ஆனால் அவன் தகப்பன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தால் நல்லா இருக்கணும் எப்படி என் பையன் நினைப்பானோ அதே மாதிரி தான் கணேஷ் நினைச்சு இந்த படத்தில் எனக்கு வேலை வாங்கி இவ்வளவு பெரிய பெயரையும் நாசர் மாமா கிட்டே இருந்தும் சிவா அண்ணன் கிட்டே இருந்தும் வந்ததுலேருந்து எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவிற்கு வந்திருக்கு. ஒருவேளை ஆண்டவனுடைய அருளால் அண்ணன் சொன்ன மாதிரி, மாமா நாசர் அவர்கள் சொன்ன மாதிரி, எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்கு தேசிய விருது கிடைத்தால் அது எனக்கு கிடைத்ததல்ல, ஸ்ரீ கணேஷுக்கு கிடைத்தது தான். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக வேண்டும். ஐயா வெள்ளைப்பாண்டி தேவர் அவர்கள் இன்னும் பல படங்களை எடுக்க வேண்டும். ஸ்ரீ கணேஷும் ஒரு மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு வர வேண்டும். சிவா அண்ணன் அவர்கள் இதை போன்ற படங்களுக்கு மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து மேலும் பல பேருக்கு தேசிய விருதுகளை வாங்கி தரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்க வேண்டும் என்று பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவரையும், தமிழ் ரசிக பெருமக்கள் எல்லோரையும்
வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தில் எனக்கு நடிப்பதற்கு வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும், என்னை அன்றிலிருந்து இன்று வரை பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சிவானன் அவர்களுக்கும், மாமா நாசர் அவர்களுக்கும், மற்றும் இந்த படத்தை ரிலீஸ் செய்கின்ற தம்பி அவர்களுக்கும், எல்லோருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் இதில், இதுவரைக்கும் நான் பண்ணாத ஒரு கேரக்டர். நான் பண்ணியிருக்கக்கூடிய கேரக்டர்களிலிருந்து ஒரு மாறுபட்ட ஒரு கேரக்டர். ஸ்ரீ கணேஷ் அவருக்கும் அவருடைய டீமை சேர்ந்தவர்களுக்கும் முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மகன் அப்பான்னு தான் கூப்பிடுவாப்பில் ஸ்ரீ கணேஷ். என்ன ரொம்ப தங்கமான ஒரு பையன். முதல் படம் பண்ணியிருக்கிறார். எல்லாம் வல்ல இறைவனும் தமிழ் ரசிக பெருமக்களும் தயாரிப்பாளர்களும் அந்த பையனுக்கு ஒரு மேலும் மேலும் பல படங்கள் மிகப்பெரிய ஒரு டைரக்டர்கள் வரிசையில் அந்த பையன் வரணும் அப்படின்னு நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் நிறைய நடிகர்கள் கோடிக்கணக்கான பணம் செலவு பண்ணி செட்டு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. குறிப்பிட்ட நடிகர்களை வைத்து அழகாக ஒரு கதையை சொல்லி அழகாக ஆரம்பித்து அழகாக காட்சிகளை நகர்த்தி அழகாக முடித்திருக்கிறார். எனக்கு ஒரு நல்ல கேரக்டர், ரொம்ப மனதிற்கு நிறைவான ஒரு கேரக்டர். படத்தை பார்த்து ரசித்து மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும். ஊடகங்கள் இந்த படத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும், ஹீரோவாக நடித்திருக்கக்கூடிய தம்பி தயாரிப்பாளருடைய மகன் அவர் ரொம்ப அருமையாக நல்லா நடிச்சிருக்கிறார். முதல் படம் தெரியாத அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறாரு. அவருக்கும் இந்த வாய்ப்பிற்காக எனக்கு பேசிய என்னுடைய மற்றொரு தம்பி ப்ரொடக்ஷன் மேனேஜர் திரு நாகராஜ் அவர்களுக்கும், கார்த்திக் சார் அவர்களுக்கும், எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் மெயினாக நன்றி சொல்லணும், ஏன்னா அவங்களாம் நம்ம சொந்தக்காரங்க. அதே மாதிரி இந்த படம் வெளிவருவதற்கு மிகப்பெரிய முயற்சி எடுத்து உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் திரு அம்மா கிரியேஷன்ஸ் சிவா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் என் மீது வைத்திருக்கும் பற்றுக்கும் பாசத்திற்கும் நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். மிகப்பெரிய வெற்றி படமாக இந்த படம் ஆக வேண்டும் என்று நான் நம்புகின்ற சிவனை வேண்டிக் கொள்கிறேன். உண்மையிலே ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு விழா. முதல் முறையாக என்னுடைய திரையுற வாழ்க்கையில் இன்னொரு திரைப்படத்தை எடுத்து வெளியிடக்கூடிய முழு பொறுப்பையும் ஏற்றிருக்கிறேன். இது மாதிரிலாம் நம்ம செஞ்சதில்லை, ஏன்னா அந்த படம் நம்மளை செய்ய வச்சிருக்கேன். அந்த மாதிரி முதலாக இந்த படத்தில் தயாரிப்பாளர் வெள்ளப்பாண்டி அவர்களுக்கு என்னுடைய வரவேற்பும் வணக்கமும். உண்மையாகவே ரொம்ப ரசனையான ஒரு தயாரிப்பாளர். அந்த டீமுக்கான சுதந்திரத்தை கொடுத்து ஒரு நல்ல முயற்சி எடுத்து முதல் படமே படம் பார்த்தோன்னு அப்படி தான் சொன்னேன். எங்களுக்கெல்லாம் ஒரு வாட்டி நல்ல படம் அமையணுமேனு பெரிய வேண்டுதலாக இருக்கும். உங்களுடைய முதல் படமே இவ்வளோ ஒரு அழகான படமாக உங்களுக்கு அமைஞ்சது உங்களுடைய மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அதுக்கான அந்த டீமோட நீங்கள் செலக்ட் பண்ண விதம்னு சொன்னேன். அவருக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். அதே மாதிரி இது மொத்தமாக இப்போ நாங்கள் யார் என்ன பண்ணாலும் இதோடைய மொத்த அச்சாணி யாருன்னு கேட்டிங்கன்னா பிக் பிரிண்ட் கார்த்திக் மொத்தத்தையும் கோஆர்டினேட் பண்ணி அவ்வளவு பேரையும் சேர்த்து நாசர் சார் சொன்ன அந்த ப்ரொடக்ஷன் டிசைனை பண்ணினது கார்த்திக். அவருடைய அனுபவத்தில் ஒருத்தர் ஒரு ப்ரொடக்ஷன் செட்டப்பை பாராட்டுறாருன்னா அதுக்கான முழு பாராட்டும் கார்த்திக் போகணும். ஏன்னா அவங்க தான் இந்த ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கணும், என்ன செலவு பண்ணணும், எப்படி பண்ணணும், எவ்வளோக்குள்ள எடுக்கணும், எல்லாத்துலேயும் மினிட் டு மினிட் வாட்ச் பண்ணது அவங்க தான், அந்த டீம் தான். ஸோ அவருக்கு நன்றி. அதே மாதிரி இந்த படத்தோட விநியோக உரிமையை பொறுப்பு ஏற்றிருக்கிற சக்தி, சினிமாவில் மிகப்பெரிய அனுபவம் உள்ளவர், ஏராளமான படங்களை வெளியிட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சு பல்வேறு நிறுவனங்களில் பணியாற்றி நல்ல நாலேஜ் உள்ளவர். நானே அவருடைய நிறைய அந்த ரிலீஸ் பண்ணுற கெப்பாசிட்டி பார்த்து பல முறை வியந்திருக்கிறேன். அவருடைய நிறுவனம் அந்த சக்தி அப்படின்ற விஷயம், அந்த லோகோவுமே ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப அழகாக இருக்குது. முதல் படமே ஒரு நாடே போற்றக்கூடிய ஒரு அழகான படமான கடுகு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அடுத்த படம் அவருக்கு இந்த படம் இந்த மாதிரி நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணி நீங்கள் வர்ற படங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணாமல் படம் பார்த்து பிடிச்சி நல்லா இருந்தால் மட்டும் ரிலீஸ் பண்ணுன்றது கேட்டுக்கிற சக்தி உங்களுடைய லேபிள் அப்படி வரும். டெஃபினட்டாக சக்தியோட கெப்பாசிட்டி இந்த படத்தில் அவர் காட்டுவார். எவ்வளோ ஸ்க்ரீன் போட முடியும், எவ்வளோ நல்லா ஸ்க்ரீன் போட முடியும், ஒரு நல்ல படத்தை எப்படி கொண்டு போக முடியுன்றதை. எனக்கு இந்த படத்தில் சக்தி உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய பலம் கிடைச்சதான்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக அது ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற படமாக இருக்கும் இந்த படம். அதுக்கு காரணம் சக்தி தான். ஸோ இந்த மாதிரி
இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் ரொம்ப பியூட்டிஃபுல் சாங்ஸ். ஒரு யுவன் வந்து மியூசிக் பார்த்து வாங்குறாருன்னா அந்த அளவுக்கு அது இன்ஸ்பயர் பண்ணிக்குது. ரொம்ப நல்லா இருக்குது சாங், கேட்க ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ குவாலிட்டியாக பண்ணியிருக்காரு சுந்தரமூர்த்தி. இந்த படத்துடைய கேமராமேன் நாசர் சார் சொன்ன மாதிரி அவர் ஒரு லுங்கி கட்டிட்டு சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் மாதிரி இருப்பார். நான் பார்த்த வரைக்கும் அவர் கேமரா ஸ்டாண்ட் போட்டே பார்க்கல, மொத்தமாகவே தோளில் கேமரா வச்சு தான் எடுத்தார். ஆனால் படம் பார்க்கும்போது ஒரு இடத்துல கூட அது அந்த ஃபீலெல்லாம் இல்லை, ஒரு ஜர்க்கு இல்லை. உண்மையாமே ரொம்ப டேலண்டடான பையன் தினேஷ். நீங்கள் இன்னும் மாபெரும் வளர்ச்சி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இதே மாதிரி இந்த படம் எப்படி பண்ணீங்களோ இந்த எக்கனாமிக் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இதான் முடிஞ்சதே. அடுத்த படத்தில் மொத்தம் லைட்டையும் இறக்கிட்டு 5 ஜெனரேட்டர் வச்சுடாதீங்க. ரொம்ப நாளாக பண்ணீங்க, பியூட்டிஃபுல்லாக பண்ணீங்க. அந்த நீங்கள் பண்ணின அளவுக்கும் அந்த லைட்ஸ்க்கும் நான் ஷூட்டிங்கில் பார்த்ததுக்கும் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் காமிச்சதும் எக்ஸ்ட்ரானரி, த பெஸ்ட் குவாலிட்டி. அந்த வகையில் உங்களுக்கு நன்றி. அதே மாதிரி அந்த படத்தோடைய சம்மந்தப்பட்ட எடிட்டர், ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து நான் சொல்ல வேண்டியதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது டெக்னீஷியனில் சொல்ல வேண்டாம். தம்பி கணேஷ் உண்மையாகவே வந்து அவன் வந்து இப்போ ஒரு 5-6 கிலோ அதிகமாயிட்டான். இப்போ படம் நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லி அதுக்கு முன்னாடி அதை விட கம்மியாக இருந்தான். காற்றடிச்சா விழுற மாதிரி சைஸில் வந்தான். நான் உண்மையாகவே சொல்லி என்ன இப்படி பண்ணுறீங்க கார்த்தி, யாரை கூப்பிட்டு வந்துருக்கீங்க, என்ன பையன்னு கேட்டிருந்தேன். இல்லை சார். அதுக்கப்புறம் ஒரு விஷயமா பார்க்கும்போது உண்மையாகவே இந்த பையன் வந்து இந்த சினிமாவில் மிக உயரத்துக்கு போய் நம்ம சினிமாவுக்கு பெரிய கௌரவத்துக்கு கொடுக்குற பையனாக இருப்பான். நானே அவன்கிட்ட கால் ஷீட் கேட்டு வாங்கணும்னு இருக்கேன். ஏன்னா வெள்ளப்பாண்டி சார் உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு வாழ்க்கை பூரா ஒரு பெருமை உங்களோட சேரப்போகுது. இந்த ஸ்ரீகணேஷ் அறிமுகப்படுத்தின பெருமை உங்கள் வாழ்க்கை பூரா உங்களோட இருக்க போகுது. அந்த பெருமை அந்த பையன் உங்களுக்கு பண்ணி கொடுப்பான். அந்த மாதிரி ஒரு டைரக்டர். என்ன முதல் படத்தில் அவன் எடுத்த டேக்கிங்ஸ், அவன் எடுத்த விஷயம், அது எடுத்துக்கிட்ட நேரம், அதுக்கான செலவு, அந்த பட்ஜெட்டை மெயின்டைன் பண்ணது, அந்த குவாலிட்டியை கொடுத்தது, அவனுடைய தாட்ஸ் எல்லாமே பிரில்லியன்ட். டெஃபினட்டாக நண்பர்களே நான் சொல்கிறது, இந்த எல்லா மேடையிலையும் எல்லாத்தையும் அப்படி சொல்லிட முடியாது. இந்த படம் பார்த்ததால இந்த விஷயம் எல்லாம் அனுபவமாக இருக்கிறதுனால சொல்கிறேன். இந்த பையனோட வளர்ச்சிக்கு டெஃபினட்டாக வந்து நீங்கள் எல்லோரும் ஆதரிக்கணும். நல்லா வரும். நன்றி கட்டு. இந்த மாதிரி நிறையா டேரக்டர்ஸ் வந்தாங்கன்னா இந்த பசங்களாம் இவன் தான் வந்து அடுத்து வரப்போகிற நமக்கு பிவாசு, KS ரவிக்குமார் குரூப்லாம் இவங்க தான் இந்த ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி படம் எடுத்து இந்த சினிமாவை காப்பாற்ற போகிற டேரக்டர்ஸ். எல்லாத்தையும் எடுத்து விட்டு வேடிக்கை பார்க்குற டேரக்டர்ஸாக இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 10 பேர் வந்துட்டாங்கன்னா அந்த சினிமாவுக்கு வேறு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நல்லா டேரக்டர் மட்டும் இருந்தால் போதும், எதை வேணால் சமாளிச்சிடலாம். ஸோ அந்த வகையில் நன்றி. அடுத்தது வந்து இந்த படத்தில் நடித்ததில் வந்து பார்த்தீங்கன்னா மைன் கோபி சார் ரொம்ப இப்போ இந்த படத்தில் அவர் அறிமுகம் பண்ணார். எனக்கு பர்சனலாக பழக்கம் பண்ணார். ரொம்ப நாளாக பண்ணியிருந்தார். அவருடைய கேரக்டர்ஸ், அவர் பண்ண விதமும், அந்த ஒரு நெகட்டிவ் ரோலை என்னவோ ஒரு வேறமான ஒரு ஸ்டைலில் பண்ணியிருக்காரு. அது நெகட்டிவாக பாசிட்டிவான்னு சொல்ல முடியாமல் ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை கொடுத்தாரு. ரொம்ப அட்மைரேட்டாக சார். அப்படி ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணீங்க. நிறைய படங்கள் பண்ணணும். முக்கியமாக வந்து இந்த படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஹீரோயினும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னை வந்து ஸ்ரீக்கு ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினது வந்து என்னோட நெருங்கிய நண்பர் கீர்த்தி. அவர் தான் வந்துட்டு என்னை பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார், பொண்ணு சினிமாட்டோகிராஃபி பண்ணோம் அப்படின்னு. நான் கேமராமேன் ஆகணும்னு நினச்சி கூட பார்க்கல, சும்மா ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ ஸ்ரீ வந்துட்டு எனக்கு ரொம்ப பழக்கமே கிடையாது, மீட் பண்ணி பேசுனது கூட கிடையாது. அவர் எந்த நம்பிக்கையில் எனக்கு இந்த படம் கொடுத்தாருன்னா எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அவர்கிட்டே கேட்டுகிட்டே இருக்கேன், எப்படிங்க என்னை நம்பி கொடுத்தீங்க அப்படின்னு. அது ஏதோ ஒரு சின்ன ஒரு என்னோட ஒரு ஆட் ஒன்று பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு லைவான ஒரு அப்ரோச்சில் எடுத்திருக்கோம். இதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாமே ரொம்ப நேர்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் நிறையா சின்ன ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிருக்காங்க. மணி, அப்புறம் நல்லுன்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அப்புறம் நிறைய சின்ன முகங்கள் எல்லாருமே அவங்களோட எஃபர்ட்டை ரொம்ப நேர்மையாக போட்டிருக்காங்க இந்த இதுக்கு. இன்னும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸில் வந்துட்டு கார்த்திக்னு ஒருத்தர் இருக்காரு, அவர், அப்புறம் கதிர், கணேஷ், இவங்கெல்லாம் வந்துட்டு எனக்கே என் டீமில் எனக்கு அந்த மாதிரி அதே மாதிரி ஆட்கள் தான், அவங்க கூட தான் நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு அதே மாதிரியே நான் ஒரு ஆளை வந்துட்டு டேரக்ஷன் டீம்லேயே நான் பார்த்தேன் ஃபஸ்ட் டைம். அவங்க ஓபிலாம் அடிக்க மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்கு டே நைட்டு. அப்புறம் எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்னா அந்த பட்டாபி கேரக்டர். எம்எஸ் பாஸ்கர் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு சின்ன வயசுலேருந்து. நாசர் சார் ரொம்ப பிடிக்கும். அவங்க என்னோடய ஃபஸ்ட் ஒர்க்லேயே அவங்களுக்கு நான் ரொம்ப அவங்களை நான் லென்சிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பை அமைச்சு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி. நான் ரொம்ப பார்த்து வியந்து இந்த மாதிரி நம்ம என்னைக்காவது ஆயிட மாட்டோமா அப்படின்னு ரொம்ப ஏங்கின 2 பேர் இந்த மேடையில் இருக்கீங்க, நாசர் சார் அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார்.
தேங்க்யூ ஸோ மச். உங்கள் கூட இந்த மேடையை ஷேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷம். சுந்தரமூர்த்திட்டேருந்து ஃபஸ்ட்டு கார்த்திக் சார் வந்து தான் சுந்தரமூர்த்தி நம்பர் எனக்கு கொடுத்து பேசுங்க அப்படின்ட்டு. அது காரணம் என்னென்னா வந்து சிவா சார் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, ஜெமினி சொல்லிக்காருன்னு சொல்லிட்டு. அந்த படத்தோட டேரக்டர் தான் எனக்கு வந்து இவங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேசினோடனே சுந்தரமூர்த்தி என்ன சொன்னார், ஓகே வாங்க மீட் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி வீட்டுக்கு நான் போகிறேன். போயிட்டு சுந்தரமூர்த்தி வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு நுழைஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஹாலில் வந்து ஒரு PS4 இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பீன் பேக் இருக்கும். நான் உள்ளே போனேன், ஆஹா செமையாக இருக்கே செட்டப் அப்படின்னு நினச்சிட்டு, சரி பாட்டு எழுதி முடிச்சா கொஞ்சம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டுன்னா ட்ராக்லாம் ப்ளே பண்ணி காமிக்கிறாரு. இப்போ ப்ளே பண்ணி காமிச்சோடனே ஓகே நல்லா இருக்கு பிரதர் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு நிமிஷம் டேரக்டர் வந்தாருன்னு சொன்னார், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நானும் ஒரு 10 மினிட்ஸ் இப்படி உட்காந்து வேறு ஏதாவது பேசிட்டே இருந்தோம். அப்போ ஒரு பையன் வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அப்படியே சும்மா பார்த்துட்டு பேசியிருந்தோம், ஹலோ பிரதர் இந்த மாதிரி பேசிட்டே இருந்தோம். அப்புறம் சுந்தரமூர்த்தியில் கேட்டேன், டேரக்டர் வரலையா அப்படின்னு. அவர் தாங்க டேரக்டர் அப்படின்னாரு. அதான் நம்ம ஸ்ரீ கணேஷ். அண்ட் இந்த பாட்டு செம்மையாக வந்தது காரணம் என்னன்னா வந்து ஸ்ரீ கணேஷ் ஃபுல்லாக உட்காந்துட்டு வந்து என்ன கேட்டார்னா வந்து இது இப்படி இருக்கலாம் அது அப்படி இருக்கலாம், ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணல. அவர் சொன்ன எல்லாமே விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது. ரெண்டாவது என்னன்னா லிரிக்கல் ஃப்ரீடம் நிறையா இருந்தது. ஏன்னா சுந்தரமூர்த்தி வந்து டியூனை போட்டு அதுக்குள்ளே தான் எழுதணும் அப்படின்னா எந்த ஒரு கன்சைனுமே பண்ணல. நீங்கள் ஃப்ரீ ஃப்ளோவாக போங்க பிரதர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அதனால தான் அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் இன்னைக்கு தான் அந்த பாட்டை நான் விஷுவலாக பார்க்குறேன். கேமராமேன் அமேசிங் தினேஷ், ரைட்? தேங்க்யூ, அமேசிங் ஜாப். அண்ட் இந்த படத்தில் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பளித்த எல்லா நல்ல உலகங்களுக்கும் நன்றி சொல்லி இந்த படம் வந்து பயங்கரமாக ஒரு ஹிட் ஆகணும் அப்படின்னு வேண்டிட்டு தேங்க்ஸ் அண்ட் நன்றி. வெற்றி தம்பியா இந்த படத்தோட ஹீரோ. தம்பியா எனக்கு முன்னாடியே தெரியும். எங்கள் ஸ்டுடியோலேருந்து ஒரு 4 பேர் நடிச்சிருக்காங்க இதில். முத்து தம்பி, வெற்றி தம்பி, அதுக்கப்புறம் மதன், இந்த மாதிரி நிறைய மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்த சி தம்பிக்கு பெரிய வாழ்த்துக்கள். இதில் நானும் நல்லா கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். நான் கல்லூரி படிக்க சொல்ல எனக்கு ஒரு பெரிய ஆசை. எல்லாரும் சொல்லுவாங்க என்ன ஆகணும் அப்படி சொல்லுவாங்க. நான் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அது வாழ்நாள் நடக்க முடியாத ஒரு பெரிய காரியமாக போச்சு எனக்கு. அதுக்கப்புறமா சி தான் எனக்கு வேஷம் கொடுத்து எனக்கு ஒரு போலீஸாக காட்டி என் வீட்டில் எல்லாருக்கும் பெரிய சந்தோஷமா இருக்குது. நான் முதல் டைம் யூனிஃபார்ம் போட்டு பார்த்தாங்க. எனக்கு அந்த யூனிஃபார்மை வாங்கிட்டேன் திருப்பி. இது பதமாக ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் தம்பிகிட்ட சொல்லி கேட்டு வாங்கிட்டாரு. என்னோட விருப்பம் அது. முதல்ல போலீஸ் அதிகாரம் ஆகணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்கப்புறமா தியேட்டர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். 2 தான் என் வாழ்க்கையில் பெரிய கனவாக இருந்துச்சு. அது 2மே இது நடந்துச்சு இந்த படத்தில். மேன்மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்த்து சொல்ல அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய மேட்சிங் நடக்கும். அந்த இடமே நல்ல வைப் எப்போதும் சேர்த்துக்கணும். பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும் எப்போதுமே. நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்கணும் எப்போதுமே. யார் மனசையும் புண்படுத்தக்கூடாத ஒரு பெரிய விஷயம் இருக்கணும். அது சி தம்பிக்கிட்ட இருக்கும் எப்போதுமே. நீங்க என்ன வேலை பார்த்தாலும் சரிங்க, தப்பாவே அண்ணா ஒன்னும் ஒரு பெட்டர்மெண்ட் போய்க்கலாமா, தப்பை நானே பண்ணியிருந்தாலும் அண்ணா நல்லா இருந்ததுண்ணா சூப்பராக இருந்ததுண்ணா ஒரு முறை பெட்டர்மெண்ட் போய்க்கலாங்கண்ணே. ஒரு 4 டேக் ஆகணும் 5ஆவது டேக் அப்படி தான் சொல்லுவாங்க. தம்பி என்ன தம்பியா தப்பா பண்றேன்னா இது தப்புலாம் இல்லைண்ணா, டைலாக் பண்ணி விட்டாருன்னா போய் பார்த்து சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்லிடுவாங்க. சொல்லிட்டாங்க டைலாக் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அண்ணா சூப்பராக பண்ணீங்கண்ணா அப்படி இருந்துச்சுன்னா ஆனால் பெட்டர்மெண்ட் போய்க்கலாம்ண்ணா அப்படின்னா மனசு வலிக்காது. நீங்க ஆயவும் நடிக்கலாம். அப்படிதான் இருந்துச்சு உண்மையிலே. அது சி தம்பிக்கு பெரிய வாழ்த்துக்கள். அதை சொல்றேன், நல்ல விஷயங்கள் எப்போதுமே நம்ம வரவேற்கக்கூடிய விஷயங்கள் அது மனசு போடாமல் நடக்கணும். அப்படி வெற்றி தம்பியா பத்தி வெற்றி வந்து ஏற்கனவே வந்து நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன். அவனை காலேஜில் எப்படி சொல்லுவாங்க, ஓடு காலேஜ் தான் சொல்லுவாங்க. ஓடிட்டே இருப்பான். இப்போ ஏன் ஓடுறானே தெரியாது, ஓடிட்டே இருப்பான் அப்படி சொல்லுவாங்க. நான் நிறைய விசாரிச்சிருக்கேன் வெற்றி பத்தி. இந்த படத்துக்கு ஒரு ஆக்டிங் கிளாஸ் உள்ள வரத்துக்கு முதல்ல இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு பிருத்திவி தம்பியா. வாழ்நாள மறக்க முடியாத ஒரு தம்பி எனக்கு. அவன் தான் வந்து முதல்ல இந்த படத்தை ஒரு கதாபாத்திரம் பண்ணுங்கண்ணே, ஒரு வேஷம் காட்டு, நீங்கள் வேஷம் போடுங்க. சரி கண்டிப்பாக தம்பியா. ஒருத்தர் கிளாஸ் இருக்குன்னா ஒருத்தர் அனுப்புறேன் பாருங்கண்ணா அப்படின்னு தம்பி ஒரு படம் பண்ணாங்க. அதுக்கு வந்து வெற்றி வந்து கிளாஸ் வந்தாங்க. அப்போ தான் எனக்கு வெற்றி பழக்கம். வெற்றி யாருக்கும் பெருசாக பேச மாட்டாங்க. எப்போதுமே ரக்குடாக இருக்கும் முகம், வார்த்தையும் கடுமையாக தான் இருக்கும். மொட்டையாக பேசுவான். என்ன முடிச்சேன் மாதத்துக்கு மதிப்பு கொடுத்து பேசா முடிச்சிட்டேங்கண்ணா அப்படி சொல்கிறேன். சரி உட்கார். அப்படியே இருக்கும், ரிஜிஸ்டாக இருக்கும். அப்படி ஒரு போலீஸ்காரனுடைய உருவம் அப்படியே இருக்கும் அந்த இடத்துல. ஆனால் இயல்பான விஷயம், ரொம்ப மதிப்பு தெரிஞ்ச ஒரு தம்பி. உண்மையிலே மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்க மாட்டாங்க, ரொம்ப லைவாக இருப்பாங்க. அந்த தம்பிக்கு பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி கேமரா தம்பிக்கு பெரிய வாழ்த்துக்கள். சார் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே உண்மை. சிவா சார் கிட்ட நடிச்சதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. மேன்மக்கள் கூட நடிச்ச பெரிய சந்தோஷம். இன்னும் நிறைய கற்றுக்கிறோம் நாங்கள் எல்லாருமே. இவங்க கூட பெரிய மக்கள் கூட நடிச்சது தான் நிறைய விஷயம் கற்றுப்போம். நான் பேசின வார்த்தைகள் யார் மனசையாவது புண்படுத்திருந்தா தயவு செய்து மன்னிச்சுங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக அமையும். 8 தோட்டாக்கள் வாழ்நாள் மறக்க முடியாத படமாக இருக்கு. எல்லாருக்கும் அப்படி இருக்கும். வாழ்த்துக்கள். இந்த இடத்துல நிற்க வச்ச முதல் கார்த்திக் சாருக்கு நன்றி சொல்லணும். அவர் தான் வந்து என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு நான் கரகணம் ஒரு மூவி பண்ணும்போது அப்போலேருந்து என் கூட வந்து ஒரு 1 இயர் கேப், அதுக்கப்புறமா இந்த மூவி எனக்கு கொடுத்தாரு.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை விட வந்து யுவன் ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் யுவன்ஸ் அந்த சாங் கேட்டு நாங்கள் வாங்குகிறோம், அந்த சாங்ஸ் நல்லா இருக்குது அப்படி சொல்லும்போது ஒரு மேஜிக்கலாக இருந்துச்சு அது அப்படியே. ஸோ அவளுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ். இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. எங்கள் ப்ரொடியூசர் மிஸ்டர் வெள்ளப்பாண்டியன் மீட் பண்ணிவிட்டு நாங்கள் முதல்ல இந்த ஸ்கிரிப்டை சொல்ல போயிருந்தோம். இப்போ சார் கேட்டார், எல்லாம் ரொம்ப சின்ன பசங்களாக இருக்காங்களா பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், எல்லாம் நல்லா பண்ணுவாங்க சார், நம்பி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஸ்கிரிப்டை அன்றைக்கி அவர் கேட்டு பண்ணலான்னு சொன்னார். அதுக்கப்புறம் காப்பி ரெடி ஆனோன்னு வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சென்சார் வந்து பார்த்தாங்க. அவ்வளோ நம்பிக்கை எங்கள் மேலே, அவ்வளோ நம்பி கொடுத்தனால ரொம்ப நாங்களும் அதை கரெக்டாக பண்ணணுன்றதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க பசங்க. எல்லாம் ஃபஸ்ட் படம் எல்லாருக்கும், எல்லாம் ரொம்ப டேலண்டடான பசங்க. ப்ரெஸ்ஸும் மீடியாவும் எங்களுக்கு ஃபஸ்ட் லுக் விட்டதுலேருந்து நீங்கள் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த படத்தை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல படம் எல்லாருக்கும் ரீச் ஆகணும், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப எளிமையாகவும் தொழிலுக்கு ரொம்ப உண்மையாக இருப்பார். ரொம்ப அமைதியாக, எதுவும் யாரையும் சட்டம் போட்டு பேசுறதுன்னு நான் கேட்டதே கிடையாது. ரொம்ப அமைதியாக பேசுவாப்புல. எது வேணும்னாலும் ரொம்ப பொலைட்டாக கேட்டு வாங்குறது இருக்கும். நான் அப்போ பண்ணும்போது சொன்னேன், இப்போ நீங்கள் படம் பண்ணும்போது சொன்ன தம்பி பண்ணுவோம் அப்படின்னு. இது மற்றது எதுவும் பேசணும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த படத்துக்கு வாய்ப்பு அளித்த திரு இயக்குனர் ஸ்ரீகணேஷ் அவர்களுக்கு நன்றி. இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட். உங்களை மினி சீட்டில் உட்கார வச்சு நான் நம்புறேன். இந்த படம் இந்த படம் அந்த மாதிரி ஒரு படம், உங்களுடைய எதிர்பார்ப்புகளை அத்தனையும் பூர்த்தி பண்ணுற ஒரு படமாக இருக்கும். அப்புறம் பொதுவாகவே ஆர்ட் டைரக்டர் மறந்துடுவாங்க. ஆர்ட் டைரக்டர் ஒருத்தர் இருக்கிறதே தெரியாது. இந்த ப்ரெஸ் மீட்டு ஆடியோ ரிலீஸ்லாம் மறந்துடுவாங்க. அம்மா அப்படிதான் கடைசியாக எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷம். நன்றிகள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் போல இறைவனை வேண்டிக்கிறேன். சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார்பாக நாங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடிய 2வது திரைப்படம் இந்த திரைப்படம். ஒரு நல்ல திரைப்படம் எனக்கு கிடைக்க காரணமாக இருந்த பிக் பிரிண்ட் கார்த்தி பிரதர் சிவா சாருக்கு முதல்ல நன்றி சொல்லணும். அந்த நன்றி சொல்லணும்னா அப்படியே ஒரு அது இது கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்ததுன்னா, இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு விஷயம் எனக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லணும்னு தோணுன ஒரு விஷயம். ஒரு ப்ரொடியூசரு, அந்த ப்ரொடியூசரோட பையன் ஹீரோவாக நடித்து ஒரு படம் தயாரிக்கப்படுதுன்னா, அந்த படத்துக்கான கதையமைப்புலேருந்து எல்லா விஷயமுமே வேறையாகவே இருக்கும். அது வந்து ஒரு மாஸ் லெவல் ஹீரோவாக தான் தங்களை நினச்சிக்கிட்டு அப்படி தான் ஒரு கதையை சூஸ் பண்ணுவாங்க. கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நல்ல படத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுக்கணும். இது வந்து அதாவது ஒரு சினிமா ரசிகனா அவர் வந்து யோசிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல படத்தை எடுக்கணும்னு நினச்சிட்டு, ஏன்னா ஒரு நடிகர் வந்து வெளியில் கதை கேட்டு ஓகே பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரொடியூசரோட பையனாக இருந்து ஒரு கதையை கேட்டு ஓகே பண்ணுறதுக்குமான வித்தியாசம் நிறையா இருக்குது. இந்த கதையை அவர் தேர்ந்தெடுத்து அப்படி ஒரு படம் பண்ணியிருக்காங்கிறப்ப மிகப்பெரிய வாழ்த்தை வந்து தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், சில சமயத்தில் சில விஷயங்கள் ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அடுத்தடுத்து நல்லது தொடர்ச்சியாக நடக்கும் அப்படிம்பாங்க. துருவங்கள் 16 ஏற்கனவே நான் ட்ரீம் ஃபேக்டரி மூலியமா வெளியிட்ட ஒரு திரைப்படம். ஒரு கார்த்திக் நரேன் எப்படி வந்து ஒரு கடவுளின் குழந்தை அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னைக்கு வந்து ப்ரெஸ்லேருந்து பொதுஜனம் வரைக்கும் ஒரு யோசிக்க தோணுது. அது மாதிரி தான் கணேஷும் இருக்கும். அந்த படத்தை வந்து ப்ரிவியூ வந்து சிவா சார் பார்க்க சொல்லி பார்த்துருந்தேங்க. இன்ட்ரோல் படம் பார்த்துட்டு சிவா சாருக்கு பக்கத்துலாம் உட்காந்துருக்கோம். அப்போதான் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சார்லாம் சொன்னாங்க. படம் நல்லா இருக்கு, சரி எப்படியும் செகண்ட் ஹாஃப் என்ன ஏது அப்படின்ற மாதிரி பார்த்துருவோம்னு சொல்லிட்டு படத்தை பற்றி நான் சிவா சார்ட்ட எதுவுமே பேசலை. படம் முடிச்சதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் சிவா சார் அந்த நாங்கள் படம் பார்த்த ப்ரிவியூ தியேட்டருக்கு வெளியில் நின்று 1.5 மணி நேரம் படத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்காங்க. ஒரு படம் அவங்களுக்கு இருக்க எத்தனையோ படங்கள் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, பல வருஷ காலமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. வேற எந்த டாபிக்குமே இல்லை. இந்த படத்தோட கதையமைப்பு, இந்த விஷயங்கள். நம்ம நாசர் சாரோட நடிப்பை பற்றி ஏதோ வந்து நான் ஒரு நடிகர் திலகத்தோட நடிப்பை பற்றி சொல்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். பாஸ்கர் சார், MS பாஸ்கர் சார் பற்றி நான் ஒரு விஷயம் MS பாஸ்கர் சாரை பக்கத்தில் பார்த்தோன்னே நான் சொன்னேன், சார் நானும் உங்கள் ஊருக்கு பட்டேன் சார்.
ஒருவேளை 8 தோட்டாக்கள் படம் பார்த்து முடிச்சுட்டு அவங்க ஊருக்கு பக்கத்து ஊரா நான் இல்லாட்டினா கூட நான் என்ன தெரியுமா சொல்லியிருப்பேன், சார் நானும் உங்களோட தமிழ்நாட்டில் பிறந்தவன் தான் சார் இருப்பேன். அந்த அளவுக்கு 8 தோட்டா, ஏதாவது ஒரு மிகப்பெரிய நல்ல நடிகர் 8 தோட்டாவுக்கு பிறகு MS பாஸ்கர் சார் மேல நம்மளுடைய பார்வை வந்து டோட்டலா வேறுபட போகுது. ஒரு மிகப்பெரிய நடிகனா இந்த படத்துக்கு பிறகு எல்லாராலையும் ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு படமா வந்து நிற்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வயசுல இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து எனக்கு மறுபடி சொன்னா பொருத்தமா இருக்குமான்னு தெரியாது. நான் ஒரு கார்த்திக் நரேனை பார்க்குற மாதிரி தான் கணேஷ் பிரதரை பார்க்குறேன் நான். எல்லா நல்ல படத்தையும் இப்போ இப்போ இதுக்கு முன்னாடி நான் ரிலீஸ் பண்ணியிருக்க கடுகு வந்து நீங்க உங்களுடைய வார்த்தைகளால தான் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் வந்து மிகப்பெரிய வேர்ட் ஆஃப் மவுத் கிரியேட் ஆகி ஒரு நல்ல ஆதரவு எங்க பார்த்தாலும் கிடைச்சிட்டு இருக்கு. இது மிக நல்ல படம். பத்திரிகை ஷோ வந்து ரிலீஸுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே ப்ளே பண்றதுன்னு அவங்களே முடிவு பண்ணியிருக்காங்க. நிச்சயமா சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல படத்தை நிச்சயமா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.